ரொம்ப நாளா போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற கவின் இந்த முறை நிச்சயமா சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா கவின் தான் இந்த சுடரோட கேஸ்க்கு மெயின் ஆதாரமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்கள கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இதன் பின்புலத்துல என்ன இருந்தது அப்படிங்கிறத அழகா கண்டுபிடிச்சுருவாங்க. அப்புறம் விஜய் மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க லைஃப அழகா லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால, கவின பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப ஸ்டோரி லைன கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா இப்ப ராஜி கிட்ட பணம் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க கவின் அப்படிங்கிறதால, இப்போதைக்கு ரூ. 20,00,000 பணத்த அந்த ராஜு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, விஷயத்த கவின் கிட்ட சொல்றாங்க. கவினுமே இப்ப சென்னை வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா, ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, போலீஸ் எல்லா ஸ்டேஷனுக்குமே அவங்களோட ஃபோட்டோவ அனுப்பிச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அது சேஃப் இல்ல அப்படிங்கிறதால, இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு 2 மணி நேரத்தில பணத்த மட்டும் நான் கைமாத்தி விட்டு நான் போயிருவேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில கவின எப்படியாவது இந்த முறை புடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி தான் போலீஸ் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா கவினோட மொபைல் சிக்னல் இப்ப சென்னையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவங்க ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, நேரே தீபன் கிட்ட சொல்றாங்க. இப்ப தீபனுமே போலீஸ் மூலமா அவங்கள சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, விஜய் மல்லி 2 பேருமே நீங்க தீபிகா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. ஏன்னா ஆல்ரெடி தீபிகாவ பொறுத்தவரைக்கும் கிடைக்கிற ஆதாரத்தெல்லாம் மல்லிக்கு அகெயின்ஸ்டா திருப்பி விடுறாங்க. இந்த சமயங்கள கவின பிடிச்சாக்குனா கூட மல்லிய திருப்பி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்க தான் செய்யுது. ஆனா விஜய் மல்லிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க. ஏன்னா தீபிகா இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இந்த கேஸ்ல அவங்க நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தீபிகா இந்த முறையாவது லாயலா நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். கவின நிச்சயமா கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.